வாசனைன்ற உறுப்பு வந்து ரொம்ப பிரதானமானது. 5 உறுப்புகளும் சரிசமமாக இருக்காதுன்னு ஒரு மனிதனுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஈக்குவலான சென்சஸ் இருக்காது. மூக்கு கெட்டு போச்சுன்னாவே உடம்பு இருக்க எல்லா பாகமும் கெட்டு போகுது. ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கையில வாழணும்னா, நல்ல அதிகமான வருஷங்கள் வாழணும்னா பிராணாயாமம் பண்ண சொல்றது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எது பிரதானமா யூஸ் பண்ணோம்னா வாசனை திரவியத்தில் அத்தர்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த அத்தரை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதுக்கேற்ற பல விஷயங்கள் நம்மளுக்கு சாதனம் பண்ணலாம். எப்போ பார்த்தாலும் நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், என்னால் வந்து ஒரு கவனம் செலுத்த முடியல அப்படின்னு இருக்கும்போது சந்தன அத்தர். ஆனால் இதில் இன்னொரு விஷயம்னா, எந்த அத்தர் வாங்கினாலும் அந்த அத்தர்கிட்ட வந்து கொஞ்சோன்னு ஒரு சிட்டிக்கு பச்சை கற்பூரம் போடும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அரசாங்க வேலை கிடைக்கணும், நான் வந்து போகிற இடத்துல நான் ஜெயிக்கணும், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் அத்தர். நீங்கள் பொதுவாக வந்து எந்த ஒரு அத்தர் வாங்கினாலும் பச்சை கற்பூரம் சேர்க்கறது ஒரு விசேஷமானது. ஏன்னா அது ஒரு தெய்வீக தன்மை கொடுக்கும். ஏன்னா பச்சை கற்பூரன்றது வந்து ஒரு ஃபயர், அக்னி தத்துவம். தெய்வமே என்ன பண்ணுதுன்னா ஒரு மனிதனை திருப்பி தன் இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு தீர்த்தம்ன்ற ஒரு விஷயத்துல வந்து அவங்க கலந்து வராங்க. அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாகவே சொல்வாங்க, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனம் செம்மையா இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு நாம நல்லா பாசிட்டிவா இருக்கிறது முக்கியம் இல்லையா? எப்படிங்க நம்மள பாசிட்டிவா மாத்திக்கிறது? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பொற்கோவில் திரு சரவணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயா. சார், நம்ம வந்து எதையுமே லைஃபே தைரியமா வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம பாசிட்டிவா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா குட்டி குட்டி விஷயத்துக்கு கூட உடஞ்சு போறாங்க சார். கொஞ்சம் கூட தைரியம் இல்லை, பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது சார். நாங்க எல்லாருமே நல்ல சக்தியோட இருக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு என்ன பண்ணணும்? பொதுவாக மனிதனுடைய உறுப்புகள் பார்த்தோம்னா 5. அதுல வாசனைன்ற உறுப்பு வந்து ரொம்ப பிரதானமானது. அப்போ இந்த 5 உறுப்புகளும் சரிசமமாக இருக்காதுன்னு ஒரு மனிதனுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஈக்குவலான சென்சஸ் இருக்காது. ஏதோ ஒரு சென்சஸ் வந்து அதிகமாக இருக்கும், சில சென்சஸ் கம்மியாக இருக்கும். அதில் பிரதானமாக இருக்கிறது எல்லாமே ஒரு இன்டர்லிங்க்டு தான். இருந்தாலும் ஒரே ஒரு சென்ஸ் மட்டும் எப்படி இருக்கும்னா பிரதானமாக இருக்கும். அதுதான் வாசனை, அதான் வந்து ஸ்மெல், மூக்கு. அப்போது மூக்கு கெட்டு போச்சுன்னாவே உடம்பு இருக்க எல்லா பாகமும் கெட்டு போகுது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து மூக்கு அடைச்சிருச்சு, கோல்டு வந்துருன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்ற ஃபீவர், காதடைப்பு, கண் வலி இது இருந்தாலும் கூட எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துருவாங்க. ஆனால் அந்த மூக்கு அடைக்குன்றது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு தேவையானது சுவாசம். அந்த சுவாசம் சரியான நிலையில போகலைன்னா அவனுடைய உடல் அமைப்பு எல்லா விதத்துல பாதிக்கப்படும். அதனாலதான் வந்து ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கையில வாழணும்னா, நல்ல அதிகமான வருஷங்கள் வாழணும்னா பிராணாயாமம் பண்ண சொல்றது. அதான் வந்து சுவாச சுத்தி. அப்ப அந்த சுவாச சுத்தி பண்ணும்போது அந்த மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயம் சீராகும். அப்போ அவனுக்கு தேவையான ஆக்சிஜன் வெளியிலேருந்து கிடச்சி உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகும்போது அப்போ உடம்புல இருக்கிற செல்ஸ்க்கு எல்லாமே ஆக்டிவாக மாறும். இது இயற்கையான நம்ம ஒரு தெய்வம் வந்து நம்மளை உருவாக்கும் போது அது செஞ்சு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் தண்ணிகளை மூழ்கிக்கிட்டீங்கன்னா மூச்சு தம் கட்டினே எவ்வளோ இருக்க முடியாது. வித்தின் 1 மினிட்டுக்குள்ள வெளில வந்து அதுவே கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதுவே தண்ணியில் இல்லாமல் வெளியில் உட்காந்து மூக்கு மூட சொன்னோம்னா ஒரு 1 மினிட் மேலே தாண்டலாம். ஏன்னா பூமிக்கு அடியில் போகும்போது அந்த காற்றுன்றது வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஆனால் பூமிக்கு வெளியில் இருக்கும்போது காற்றுன்றது எல்லா இடத்துலையும் வர்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற துவாரங்கள் எல்லா இடத்துலையும் அந்த காற்று சுவாசத்தை இழுக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் மூக்க மூடினீங்கன்னா காது முடிஞ்ச அளவுக்கு காற்று இழுக்கும், வாய் இழுக்கும், கண்ணு கூட சில நேரத்தில் வந்து அந்த காற்றை வந்து உள்வாங்க. ஏன்னா கண்ணும் ஒரு துவாரம் தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எது பிரதானமாக யூஸ் பண்ணோம்னா வாசனை திரவியத்தில் அத்தர்ன்னு சொல்லுவாங்க. அத்தர் இது வந்து வாசனை திரவியம். ஏன்னா இந்த வாசனை திரவியம் தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெரிய அளவுக்கு பிஸ்னஸாகவும் இருக்குது, ஒரு பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோட்டில் ஒரு ஓரமாக போகிறோம்னா ஒரு எலியோ ஒரு நாயோ இறந்து போயிருந்து நினச்சிக்க, அந்த வாசனம்லாம் நம்ம மூக்க மூடிட்டு போயிடுவோம். ஆனால் அதுவே வந்து ஒரு மல்லிப்பூ ஸ்மெல் வந்தோம்னா இருந்து நின்று அது கொஞ்சம் நேரம் சுவாசனம் பண்ணிட்டு போகும். அதுதான் இந்த அத்தரோடைய மாற்றங்கள். அப்படி இந்த அத்தரை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற பல விஷயங்கள் நம்மளுக்கு சாதனம் பண்ணலாம். எப்படி பயன்படுத்தணும் சார்? இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து மன அமைதி வேணும், நல்ல ஒரு எனக்கு அமைதியான இருக்கும், எப்போ பார்த்தாலும் நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், என்னால் வந்து ஒரு கவனம் செலுத்த முடியல அப்படின்னு இருக்கும்போது சந்தன அத்தர்.
சந்தனத்து அத்தர் வந்து கடையில் போய் கேட்டு வாங்கினா உங்களுக்கு எப்படி பிராண்டடுக்கு ஏற்ற மாதிரி வேணுமோ, காஸ்ட்லியாக வேணும், காஸ்ட்லியாகவும் இருக்குது, கம்மியான விலையிலும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. அப்போ அது எஃபெக்டும் மாறுமா சார்? எஃபெக்ட் மாறலாம், அந்த வாசனையோட டிஃப்ரென்ஸ் மாறும். பட் ஆனால் அதோடைய வாசனை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் இதில் இன்னொரு ஒரு விஷயம்னா, எந்த அத்தர் வாங்கினாலும் அந்த அத்தர்கிட்ட வந்து கொஞ்சோன்னு ஒரு சிட்டிக்கு பச்சை கற்பூரம் போடணும். அதுலயே சேர்த்து அதுலயே நம்ம தான் சேர்க்கணும். அப்போ கடையில் வந்து ஒரு 5 ml 6 ml சாண்டில் அத்தர் வாங்குறீங்கன்னா அது கூட வந்து சிட்டிக்கு பச்சை கற்பூரத்தை போட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாதான் அது வந்து ஒரு 24 hours ப்ராசஸிங் ஆகும். எல்லாமே வந்து கடையில் இருந்தால் நேராக வாங்கி யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அது வந்து ப்ராசஸ்டு தான். பட் ஆனால் இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற இன்னும் மாலிகூல்ஸ் எல்லாமே பிளெண்ட் ஆகும். அப்போ பச்சை கற்பூரம் போட்டிருக்கோமோ அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன தூள்லாம் வந்து அந்த இது கூட சந்தன அத்தர் கூட சேர சேர வந்து அதோடைய வாசனை திரவியத்தை வந்து அதிகமாக கை கூடும். அதுக்கப்புறம் 24 hours வச்சா போதும். வச்சுட்டு எடுத்துட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதனால் வந்து மன அமைதி, மன சாந்தம். இது என்னால் வந்து டைரெக்டாக என் ஸ்கின்ல அப்ளை பண்ண முடியாது, நான் சென்சிட்டிவானது அப்படின்னு என்ன பண்ணணும்னா உங்களோட காட்டன் இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சு, அதில் தடவிட்டு பேக்கெட்டில் கூட வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக பிலீவ் பண்ணுறீங்க, நான் வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகுறேன், எனக்கு வந்து மனம் இறுக்கமாகுது அப்படின்னா அதை எடுத்து மைல்டாக ஒரு ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட ஆரா சேஞ்ச் ஆகிடும். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சவாலா இருக்கக்கூடியது இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் தான். குட்டிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரை கேட்டாலும் நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதற்கு மிகவும் பயனுள்ளது இந்த சந்தன அத்தர், சாண்டில் அத்தர். ஓகே, அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அரசாங்க வேலை கிடைக்கணும், நான் வந்து போகிற இடத்துல நான் ஜெயிக்கணும், நான் ஒரு முயற்சி பண்ணுறேன், ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், அந்த இடத்துல வந்து நான் வந்து சாதனை பண்ணணும், நான் பேசுறது வந்து அவங்க காது கொடுத்து கேட்கணும், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் அத்தர். வெட்டிவேர் அத்தர். அத்தர் அது வெட்டிவேர் இல்லை, வெற்றிவேர் அத்தர். வெற்றிவேர். ஓகே. அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்யும் போது வெற்றி வேணும். அதுக்கு அந்த வெற்றிவேர் அத்தரை பயன்படுத்தும் போது உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ட் கிடைக்கும். இது கூட நீங்க பச்சை கற்பூரம் சேர்த்துக்கணும். நீங்க பொதுவா வந்து எந்த ஒரு அத்தர் வாங்கினாலும் பச்சை கற்பூரம் சேர்க்கிறது ஒரு விசேஷமானது. ஏன்னா அது ஒரு தெய்வீக தன்மை கொடுக்கும். ஏன்னா பச்சை கற்பூரன்றது வந்து ஒரு ஃபயர், அக்னி தத்துவம். கற்பூரம்னாவே எரியிற தன்மை. பச்சை கற்பூரம்னா என்னதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற சில விஷயங்களை வந்து அது தூண்டுதல் பண்ணும். அதனாலதான் பெருமாள் கோயிலில் வந்து தீர்த்தம் கொடுக்கும், துளசியும் பச்சை கற்பூரம் கலந்து ஏலக்காய் கூட கலந்து தான் கொடுப்பாங்க. இது மூணுமே சாப்பிடும்போது சாதாரண தீர்த்தமா இருக்கும், தண்ணியா இருக்கும், அது தீர்த்தமா மாறுறதுக்கு இந்த திரவியங்கள் தான். அப்போ சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை குடிக்கும் போது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அது இல்லாம திருப்பி அந்த இடத்துக்கு போய் அந்த தீர்த்தம் வாங்கி சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வரும். அதனால வந்து தெய்வமே என்ன பண்ணுதுன்னா ஒரு மனிதனை திருப்பி தன் இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு தீர்த்தம்ன்ற ஒரு விஷயத்துல வந்து அவங்க கலந்து வராங்க. இப்ப இது தீர்த்தத்தை வாங்கிட்டு போறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா திருப்பதிக்கு போயிட்டு எல்லாம் தீர்த்த பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு அது டெய்லி சாப்பிடும்போது அவங்களுக்கு எப்பயும் மனசுல என்ன திருப்பி நான் இது காலி ஆகிறதுக்கு முன்னாடி நான் பெருமாள் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்கிட்டு வரணும்னு எண்ணம் வரும். அதுதான் வந்து இந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு தீர்த்தத்துல இவ்வளோ பெரிய மாற்றங்கள் இருக்குன்னா அந்த தீர்த்தம் இல்லாத அத்தர் அதுவும் ஒரு வாசன திரவியம் தான். அதனாலதான் வந்து சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா புணுகு சாத்துவாங்க. புணுகுன்றது ஒரு அத்தர் திரவியம் தான். அதுவும் வந்து ஒரு திரவியம், அது ஒரு புணுகு பூனையிலேருந்து எடுக்கிறது, அதோடைய எக்ஸ்கிரீட்டர் தான் அந்த இது சொல்றாங்க. அந்த இது எடுத்துட்டு வந்து ஏன் வந்து சுவாமிக்கு இது பண்ணோம்னா ஒவ்வொரு தெய்வமும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜீவனை வந்து பாதுகாக்கிறாங்க. அதனாலதான் வந்து சிவபெருமான் நந்தியை பாதுகாக்கிறார் வாகனங்களாக, விநாயகர் வந்து மூஞ்சுரை காமிக்கிறாரு, முருகர் வந்து சேவலையும் மயிலையும் பாதுகாக்கிறார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தெய்வமும் இந்த சிருஷ்டி பண்ணதில்லை, எதையும் அவங்க உதாசீனப்படுத்தலை, எல்லாமே தனக்குள்ள அடக்கன்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச ஒரு பொருளை வந்து அவங்க வந்து கையில் வச்சுக்கிறாங்க. அதே போல நம்மளும் வந்து இந்த நேச்சர்ல இருக்கிற உங்களுக்கு கனெக்டிவிட்டியான எந்த பொருட்கள் இருக்கோ, எந்த ஜீவன் இருக்கோ அதோடைய புகைப்படமோ அதோடைய விசேஷமான விஷயம் நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு நிறைய வளர்ச்சி கிடைக்கும். அதுல முதல்ல பண்ண வேண்டியது இந்த அத்தர். இந்த அத்தர் வந்து இது நான் இப்போ சொல்லியிருக்கு 2 விஷயத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அத்தர் சம்மந்தப்பட்டதுல இருக்கு. சில நேரங்கள் என்ன சொல்லுவாங்க, அத்தர் பயன்படுத்துற முறை என்னன்னா நம்மளோட ரிஸ்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் நாடி துடிப்பு. இந்த நாடி துடிப்புல வந்து ஒரு அத்தரை தடவணும்னா அது எப்பயுமே லாங் லாஸ்டிங்காக தான் இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பண்ணாது. அதுக்கப்புறம் 2 காதாண்டை இங்கெல்லாம் வந்து தடவுவாங்க. இது எங்கன்னா நீங்கள் என்னதான் வந்து முகம் வாஷ் பண்ணாலும் சரி, இது பண்ணால் இங்கெல்லாம் நம்ம கழுவ மாட்டோம். அப்போ என்றைக்குமே வந்து இந்த இடத்துல ஒரு துடிப்பு வந்துட்டே இருக்கும். அந்த துடிப்பு வர வர என்ன ஆகும்னா அந்த இடத்துல நாடி துடிக்கும் போது அந்த அத்தரோடைய வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் ரொம்ப இந்த சாதனையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னு நினைச்சிங்களேன், அப்போ நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் இருந்தார், அவர் வாட்ச் தலைகீழாக தான் கட்டுவார்.
அவரோட ரிஸ்ட்டில் தான் வாட்ச் கட்டுவார். ஏன்னா அந்த வாட்ச் வந்து ஓட ஓட அவரோட நாடி வந்து நடந்துக்கினே இருக்கும். அதனால தான் வந்து சில நேரங்களில் தன் நாடியை பார்த்து சில காரியங்களை செய்வாங்க. அதுக்கு தான் வந்து சுவாசம் சொல்லுவாங்க, வாசி. இந்த மாதிரி விஷயத்துல வந்து பல சாதனையாளர்கள் வெறும் ரொம்ப லிமிட்டடானவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம எப்படி இந்த உலகத்துல ஒரு சிருஷ்டியான பொருள்களை கையில் எடுக்கிறோமோ அதோட பலன் நமக்கு வந்து சேரும். நிச்சயமா சார், நமக்கான வெற்றியின் ரகசியம் நம்ம சுத்தி தான் இருக்கு. அதை சரியா நம்ம வந்து தேர்ந்தெடுத்தாலே போதும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இன்னும் சொல்ல போனாக்கா கந்திருஷ்டியிலிருந்து நம்மை பாதுகாக்க கூடியது இருக்கா, பண வரவிற்கான அத்தர் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்காக சொல்லணும் சார். நேரமின்மை காரணமாக இந்த எபிசோட்ல பேச முடியல, அடுத்த எபிசோட்ல இது அப்படியே கண்டினியூ பண்ணணும் சார். கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு சூப்பரான சிம்பிளான ஆனா பயங்கர எஃபெக்டிவான விளக்கம் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா. இன்னும் நிறைய இருக்கே, பண வரவுக்கு என்ன பண்ணும், குறிப்பா பக்கத்து வீட்டுல எழுத்த வீட்டுல கூடவே இருக்கிறவங்க கந்திஷ்டி வைக்கிறாங்களே, ஏவல் பில்லி சூனியம் பேய் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மள அண்டாம இருக்கணும்னா அதற்கும் அத்தர் இருக்கா, அப்படி இருக்குன்னா அது என்னங்க? இது குறித்து நிறைய விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கேட்டு நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். எங்கேயும் போயிடாதீங்க, எங்க கூடவே இணைந்திருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.